வாங்க. சரி, இது ஒரு ஹால். நான் என்ன பாத்ரூம் சொன்னேன்? அது டைனிங் ஹால். ஓ. அந்த பக்கம் வெஜிடேரியன், இந்த பக்கம் நான் வெஜிடேரியன். மாத்தி வச்சுட்டுனா வவுத்து கடுப்பு வந்துருமா? அது உங்க இஷ்டம். ஓஹோ. அது வாஷ் பேசின் இருக்கட்டும். ஆனா பைப்ல தண்ணி மட்டும் வராது. பைப்பே வராட்டி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதுக்குள்ள போனா பெட்ரூம். அதை தூக்கி வெளியே வச்சா கூட நான் டென்ஷன் ஆக மாட்டேன். இங்க பாருங்க, இது மாடி படிக்கட்டு. வச்சுக்க. இது வழியா போலாம், மாடிக்கு போலாம். என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஏயா அங்க பைப் ரிப்பேர் தண்ணி வரலன்னு இங்க பைப் உடைஞ்சு தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு. ஐயோ, இதுக்கு பேர் தான் ஃபவுண்டன். கேட்லயே சொன்னாங்க மேனேஜர். இதே மாதிரி தான் மாடியிலும் இருக்குது. வச்சுக்கோ. மேல போலாமா சைடுல போலாமா? வெளியே போலாம். ஏன்? பார்த்த வரைக்குமே எனக்கு ஓகே. என்ன மேல பார்க்காம ஓகேங்கறான்? சம்திங் ராங். வீட்ல ஏகப்பட்ட மெண்டல். எப்படியாவது எஸ்கேப் ஆயிர வேண்டியது. வீடு பிடிச்சிருக்கா? இப்படி துப்பாக்கியை காட்டி பிடிச்சிருக்கான்னு கேட்டா எவனும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். சரி, இப்படி கேக்குறேன். வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வாடகை எவ்வளவு? 10,000? ம்ஹும். 12,000? இல்ல 15,000? இல்ல, வெறும் 750 ரூபா. டெய்லி பேசிஸா? மந்த்லி பேசிஸ். அப்படியே இது உங்க சொந்த வீடு இல்லையா? ஐயா, குதிரை அமுக்கிறாதீங்க. தீப்பெட்டி சைஸ்ல வீடு வச்சிருக்கிறவனே மாசம் 2,000 3,000 வாடகை கேட்கறான், 30,000 அட்வான்ஸ் கேட்கறான். நீங்க கப்பல் சைஸ்ல ஒரு வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு கம்மியான வாடகை கேட்டீங்கன்னா எனக்கு டவுட் வராதுங்களா? கப்பல் சைஸ்ல வீடு வச்சுக்கிட்டு கம்மியான வாடகை கேக்குறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒரு கதையே இருக்கு. கதை சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஆனந்த அமிர்தவல்லி, ஆனந்த அமிர்தவல்லின்னு ஒரு அக்ரகாரத்து பொண்ணு. ஓ. நானும் அவளும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐயோ. ஆனா எங்க காதலியோ கல்யாணத்தையோ ஊரும் ஒத்துக்கல, உறவும் ஒத்துக்கல. காரணம், அவ ஒரு பிராமின், நான் ஒரு நான் பிராமின். வீரு கல்யாணமான புதுசுல ஒன்றத்துக்கு ஒரு சதுரடி இடம் கூட இல்லாம நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டோம். அப்ப நாங்க முடிவு பண்ணோம், என்ன? எங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு வசதி வந்தா எங்களை மாதிரியே காதலிச்சு கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு தாராளமா ஒரு இடம் ஒதுக்கணும்னு. அதனால்தான் 7,500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த வீட்டை வெறும் 750 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுக்கிறேன்.